கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. ரேவதிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்குது. அவங்க பாட்டி வந்திருக்காங்க. பாட்டி வந்து ஐயோ கடவுளே என்னது சாமுண்டீஸ்வரியே முன்னாடி நிற்கிறாளே எப்படி உள்ள போறதுன்னு யோசிக்கிறாங்க. ஐயோ முருகா நான் பார்க்கலான்னு ஆசாசியா வந்தேன். இப்போ போக முடியலையே நான் என்ன பண்ணட்டும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குட்டி பையன் முருகர் வந்துடுறாரு. என்ன உன்னால் உள்ளே போக முடியலையான்னு கேட்குறாங்க. ஐயோ முருகா நீ வந்துட்டியாங்கிறாங்க. ஆமாம் வரலைன்னா வரலைங்கிற வந்தா இனி வந்துட்டியான்னு கேட்குற. சரி இப்போ என்ன பண்ணணும் உனக்கு அப்படிங்கிறாங்க. நான் என் பேத்தி நிச்சயதார்த்தத்தை பார்க்கணும் இல்லையா, அதுவும் என் பேரனோட நிச்சயதார்த்தத்தையும் நான் பார்க்கணும், அதுதான் ஆசாசியாக கிளம்பி வந்தேங்கிறாங்க. இப்போ உள்ளே போகிறதுக்கு தான் எப்படி போகிறதுன்னு தெரியல. சாமுண்டீஸ்வரி வேற முன்னாடியே நிற்கிறாளே என்ன பண்ணட்டோங்கிறாங்க. சரி நீ தைரியமாக போங்கிறாங்க. நான் எப்படி போகட்டும் முருகா, அவள் வேற இருக்காளே, அவள் இருந்தானே என்னை உள்ள விட மாட்டாளேங்கிறாங்க. நீ கூட்டத்தோட கூட்டமாக போ நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் கையில் என்ன வச்சிருக்கேன்னு கேட்கும்போது இந்த புடவைங்கிறாங்க. ஓ இது வேறையா, சரி சரி போங்கிறாங்க முருகர். பாட்டி உள்ளே போகும்போது கையில் வச்சிருந்த பேக் ஒருத்தர் தட்டி விட்டுறாங்க. அது கீழே விழுந்துருது. சாமுண்டீஸ்வரி பார்த்துக்கிறாங்க. ஏமா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் மரகதம்மாவாங்கிறாங்க. ஆமான்னு தலையசிக்கிறாங்க பாட்டி. கையில் வச்சிருந்த பேக்கு கீழே விழுக்கட்டிட்டு போகிறீங்களே இந்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. அவங்களுக்கு ஃபோன் வந்துடுது. ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற மும்மரத்தில் அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க. அப்பாடா தப்புச்சோண்டா சாமின்னு நினச்சிட்டு வராங்க பாட்டி. பாட்டியை பார்த்துடுறாங்க. ஐயோ பாட்டி இங்கே எதுக்கு வந்தாங்க, பாட்டி இங்கே வாங்க அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போய் ஏன் பாட்டி இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. என்னையா கேள்வி இது, ஏன் வந்தேன்னு கேட்டேன். எப்படி என் பேட்டியோட நிச்சயதார்த்தம் பார்க்கலான்னு எனக்குன்னு ஆசை இருக்காதா, அதான் நான் வந்தேங்கிறாங்க. என்ன பாட்டி கோயில் நடந்தது எல்லாம் மறந்துட்டீங்களா, அதுக்கப்புறமா தெரிஞ்சு இங்கே வந்திருக்கீங்களேங்கிறாங்க. அதுவும் கூப்பிடாம வந்திருக்கீங்களேன்னு கேட்குறாங்க கார்த்தி. என் பேத்திக்கும் பேரனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அதை நான் பார்க்காம எப்படிங்கிறாங்க. எது உங்கள் பேரனாங்கிறாங்க. அடா ஆமாப்பா என் பேத்தியை கட்டிக்க போகிறவன் எனக்கு பேரன் தானே, அதான் நான் பார்த்துட்டு போகலாம். சரி இப்படி ஓரமாக நின்று பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். நீ என்ன எதுவும் சொல்லாதப்பா, நான் அப்படி நின்று பார்த்துட்டு போயிடுறேங்கிறாங்க. சரி பாட்டி சரி யார் கண்ணிலையும் படாமல் கொஞ்சம் அப்படி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்தி. சரி சரி என் பிள்ளை எங்கேன்னு காட்டுப்பா, நான் பார்த்து 30 வருஷம் ஆச்சல்லங்கிறாங்க. அப்படியா சரி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை காட்டுறாங்க. கால்லேருந்து தலை வரைக்கும் பார்க்குறாங்க. அப்பாடா எட்டுன தூரத்தில் இருந்தும் கூட என் பையன்கிட்ட பேச முடியல பாரு என்னால் அப்படின்னு பாட்டி அழுகுறாங்க. நீங்கள் அழுகாதீங்க பாட்டி எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன்ல எல்லாம் சரி பண்ணிடுறேங்கிறாங்க கார்த்தி. ஆமாம் ஐயா நீ இருக்கிறேங்கிற தைரியத்தில் தான் நானும் நம்பிக்கையோடு இருக்கேங்கிறாங்க. சரி நீங்கள் அழுகாதீங்க கண்ணை தொடச்சுக்கோங்கிறாங்க கார்த்தி. என் பேத்திக்கு புடவை வாங்கியிருக்கேன், இதை நீ கொண்டு கொடுத்துருங்கிறாங்க. ஐயோ பாட்டி என்னது விளையாடுறீங்களா, நான் கொண்டு கொடுத்தா அது நல்லா இருக்குமாங்கிறாங்க. உனக்கு கொடுக்குறக்கு எல்லா வகையான உரிமையும் இருக்குப்பா, நீ கொண்டு கொடுங்கிறாங்க. பாட்டி இது இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொடுக்குறது அவ்வளோ சரியாக இருக்காது, வேணா நீங்களே கொண்டு கொடுத்துருங்கிறாங்க. சரிப்பா யார் கண்ணிலையும் படாமல் நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு போகிறாங்க பாட்டி. அந்த ஃபங்க்ஷனுக்கு சிவனாண்டி வந்திருக்காங்க. அங்கே வந்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என்னது சிவனாண்டி வந்திருக்கானே, இவங்க கூப்பிட்டு வந்திருக்கானா இல்லை பிரச்சனை பண்ண வந்திருக்கானா, என்ன அளவு கொண்டாந்து விடுறான்னு தெரியலையே. சாமுண்டீஸ்வரி ஃபங்க்ஷனில் இப்போ 7:30 தானே வந்திருக்கு, என்ன நடக்க போதோ. சரி வா நமக்கு இதுக்கு வம்பிட்டு போறாங்க. சிவனாண்டி போனதும் சாமுண்டீஸ்வரிக்கு வணக்கம் வைக்கிறாங்க. அடே அப்பா நீ வருவே நான் எதிர்பார்க்கவே இல்லை, வரமாட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீ வந்துட்டியேங்கிறாங்க. ஆமா நீங்க வான்னு வருந்தி கூப்பிட்டு நான் எப்படி வராம இருப்பேன், அது உங்களுக்கு மரியாதை இல்லைல்ல, என்னதான் நம்மளுக்குள்ள பகையாளியா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கறது வழக்கங்கிறாங்க. அடே அப்பா நம்ம நாட்டுல நல்லா பேச கத்துக்கிட்டேன், வார்த்தைக்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அது எப்படி மரியாதை கொடுக்க முடியும், நீங்க தான் ஜான்சி ராணியாச்சே, மங்கம்மா ராணியாச்சே, எல்லாமுக்கும் மேல ராணி, அதனால உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருக்க முடியுமா, அரண்மனை ராஜ்யத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கலன்னா நம்ம வாழ்ந்துட முடியுமே என்ன. அது மட்டும் இல்லாம ஊரையே அழைச்சு உங்க பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு பணத்தை வாரி அள்ளி இறைச்சிருக்கிறீங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமா அதுக்கு என்னங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நிச்சயதார்த்தம் நின்று போகும்போது உங்க முகம் எப்படி மாறும், அதுவும் ஆங்காரத்துல எப்படி மாறும்னு நான் நேருக்கு நேரா நின்று வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேங்கிறாங்க. ஓஹோ உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வேற இருக்கா, சரி வந்த ஓரமா போய் நின்றுட்டு மூக்கு படிக்க நல்லா சாப்பிட்டு போங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிட்டு டிரைவர் இங்க வாப்பா, இங்க வர முக்கியமான விருந்தாளி வந்திருக்காங்க பாருங்கிறாங்க. அடடே வாங்க சார் வாங்க, நல்ல சமையல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, வாங்க வயிறார வந்து சாப்பிட்டு ஓரமா இருந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. இவரு நம்ம கெஸ்ட், நீ வகையா இருக்கிற ஜூஸ் எல்லாம் கொடுத்து இவரை உட்கார வைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. வாங்க சார் வாங்க, என்னென்ன ஜூஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு இருக்கிற ஜூஸ் ஐட்டம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி. சிவனாண்டி இவங்க சொன்னதையெல்லாம் சட்டை பண்ணிக்காம போனதும் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்ததும் சந்திரா மாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க தனியாக இருக்கீங்கன்னு நினைக்க வேண்டாம், நான் இருக்கேன் சரியா அப்படின்னு சந்திரா தலையசிட்டு போறாங்க. சிவனாண்டி யாராவது கவனிச்சாங்களான்னு அங்கங்க பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி முன்னாடி நிக்கிறாங்க. ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஆண்டி ரேவதி எங்க இருக்கா, எந்த ரூம்ல இருக்கான்னு கேக்குறாங்க. உள்ளதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. ஆமா நீங்க ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுங்க, நீங்க எல்லாம் ரொம்ப நேரமே வந்து அவளை ரெடி பண்றது இல்லையா, இப்படிதான் லேட் ஆகி வருவீங்களான்னு கேக்குறாங்க. அச்சோ ஆண்டி நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, கோச்சுக்காதீங்க, இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த புடவையில ரொம்ப கம்பீரமா இருக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரி அப்படியா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு சரி போங்க ரேவதி வெயிட் பண்ணிட்டு இருக்கா போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது கார்த்தி
கார்த்தி ஆமாம் நீங்கள்லாம் யாருன்னு கேட்குறாங்க. நாங்கள்லாம் ரேவதி ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம் நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டுங்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆமாம் உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி. என்ன கேட்டாலும் கிடைக்குமாங்கிறாங்க. எது கேட்டிங்கனாலும் கிடைக்குங்கிறாங்க. எனக்கு ஜூஸ் வேணுங்கிறாங்க, ஒருத்தர் காப்பி வேணுங்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானதை வரவழைக்கிறாங்க. கார்த்தி சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஆள் ஸ்மார்ட்டாக நல்லா இருக்கலனடி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இதெல்லாம் அப்புறம் வந்து நம்ம அவனை சைட் அடிச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம வந்த வேலையை முதல்ல பொண்ணையும் மாப்பிளையும் நிறுத்தி கேக் வெட்டலாங்கிறாங்க. சரிடி நீங்கள் போய் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க, நாங்கள் போய் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரோங்கிறாங்க. ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரூமுக்கு போனதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்ததும் ஒவ்வொருத்தரையா அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. சரி நம்ம எல்லாரும் அப்புறமா அரட்டி அடிச்சுக்கலாம், இப்போது முதல்ல மாப்பிள்ளையை பார்க்கணுங்கிறாங்க. அங்கே காட்டுறேன்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் வெளியில கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. அங்கே நிற்கிறாங்க கார்த்தி, மகேஷும் அங்கே தான் நிற்கிறாங்க. அதோ அங்கே நிற்கிறாரு அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இருந்த இடத்த கை நோக்கி காட்டிடுறாங்க ரேவதி. அச்சோ 2-3 பேர் நிற்கிறாங்க. அதில் எதுன்னு தெரியாம வந்துட்டோமே, விவரமா கேட்காம வந்துட்டோமேன்னு 2 பேரும் கீழே வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பாட்டி மாடிக்கு போய் ரேவதியை பார்க்கலான்னு போறாங்க. பாட்டி கொஞ்சம் நெல்லுங்களேன், இதுல மாப்பிள்ளை எதுவும் சொல்லிட்டு போங்க பாட்டிங்கிறாங்க. அப்படியா, மாப்பிள்ளையை தேடணுமா பார்க்கணுமா நீங்க? அங்க ஜம்முன்னு ஒருத்தன் போன்ல பேசிட்டு இருக்கான் பாரு, அவன் தான் மாப்பிள்ளை அப்படின்னு கார்த்தியை கை காட்டுறாங்க பாட்டி. இவர் எங்களுக்கு ஜூஸ் கொடுத்தாரு, அப்ப கூட மாப்பிள்ளைன்னு சொல்லவே இல்லையேங்கிறாங்க. அப்படியா, அவன் குறும்புக்கார பையன், அவன் எப்படி நிக்கிறான் பாருங்க ஜம்முன்னு, போய் பாருங்க அவன் தான் மாப்பிள்ளைன்ட்டு போறாங்க பாட்டி. நான் பொண்ணு ரூமுக்கு போறேன், நீங்க மாப்பிள்ளைய போய் ஒரே அமுக்கி ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க பாட்டி. சரி பாட்டின்ட்டு போறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. கார்த்திகிட்ட போனதும் சார் நீங்க பயங்கரமான ஆளு சார், நீங்க எங்ககிட்டயே ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. நான் எதுக்குங்க உங்ககிட்ட மறைக்க போறேங்கிறாங்க. சார் நீங்க வாங்கலேன், எங்களோட வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமா சொல்லியே ஆகணும், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏங்க நான் எதுக்குங்க உங்க கூட வரணும், எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. பரவாயில்ல வாங்க சார். சரி எதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு போய் பார்க்கலான்னு சொல்லி கார்த்தியும் அவங்க பின்னாடி போகிறாங்க. ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கார்த்தியும் போய் தெரியாமல் நிற்கிறாங்க. பக்கமா ரேவதியும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்குமா என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. பேசாமல் நில்லடி, இப்போ பாரு உன் ஆள் வந்திருக்காரு பாரு அப்படிங்கிறாங்க. அங்கே பார்க்கும்போது கார்த்தி தான் நிற்கிறாங்க. மகேஷும் அவங்க அண்ணியும் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தி தான் முன்னாடி ரேவதிக்கு பக்கத்தில் வந்திருக்காங்க. நீங்கள் 2 பேருமா சேர்ந்து இப்போ கேக்கை வெட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக பரமேஸ்வரி பாட்டி பார்த்து ஆஹா எவ்வளோ அழகு, 2 பேர்த்துக்கும் ஜோடி பொறுத்து அருமையாக இருக்குது அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது முருகர்சாமி வராரு. என்ன பரமேஸ்வரி, என் விளையாட்டை விட உன் விளையாட்டு ரொம்ப மேற்ன விளையாட்டா போச்சு போல இருக்குங்கிறாங்க. ஆமா முருகா, நான் நினைச்ச மாதிரியே என் பேத்தியும் பேரனும் நிற்கிறாங்க பாருங்கிறாங்க. அடே அப்பா, இதே மாதிரி போனேன்னா 2 பேர்த்துக்கும் கல்யாணத்தையும் பண்ணி வச்சு பார்த்துருவே போல இருக்குங்கிறாங்க. அதுவும் நடந்தா சந்தோஷம் தான் முருகாங்கிறாங்க. கண்டிப்பா நடக்கத்தான் போகுதுங்கிறாங்க. முருகா கார்த்திய ரேவதி ஸ்டேஜில் நிற்கிறத அதிர்ச்சியா பார்க்குறாங்க.